ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்னிங் 6 o'clock. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்காக அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வானலில் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் தான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வானலில் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கடுத்து கடுகு, சீரகம், அதுக்கடுத்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாய், அடுத்து வர மிளகாய், அதுக்கடுத்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு வதக்கிக்கணுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இந்த வெங்காயம் நான் காலையில் வதக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை வந்துச்சுங்க. நல்லா அந்த டேஸ்ட்டு எனக்கு என்னமோ அப்படியே பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அப்படி ஒரு வாசனை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அந்த ஸ்டேஜில் நல்ல வாசனையாகவும் இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தாங்க போட்டேன். நான் வந்து நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டேன். இது பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன். மார்னிங்கும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தக்காளியையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி தனியாக எடுத்துக்கிட்டேங்க. இந்த அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுட்டேன். கழுவி அதை குக்கரில் மாற்றிட்டு இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து போட்டேன். இதாலேயே 1க்கு 2ன்ற கணக்கில் தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேங்க. இந்த அரிசியில் இந்த கிண்ணத்தில் இருக்க எல்லாத்தையும் கழுவி ஊற்றிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வானல்லையும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. உண்மையாக சொல்கிறேங்க, சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு தான் வைப்பேன். இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாய், வரமிளகாய் இதை மட்டும்தாங்க போட்டேன். காரத்துக்கு செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நான் குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து 2 விசில் விட்டு இறக்கி வச்சாச்சுங்க. இது பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி. இப்போது இது கூட வந்து நான் கொஞ்சமாக நெய்யையும் போட்டு கிளறி விட்டுட்டேங்க. அதுக்கடுத்து பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் தாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணி அதையும் ஒரு பக்கம் குக்கரில் வேக வச்சு அதையும் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியலுங்க, அதுவும் லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கான ரெசிபி உங்களுடைய இது முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.